இந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட பார்க்காம தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை மலை மேய்ச்சிலேருந்து தள்ளி விட்டுறாங்க. இருந்து கீழே விழுந்துமே அவங்களுக்கு சில காயங்களோட தப்பிச்சிடுறாங்க. தென் அது மட்டும் இல்லை, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஊரில் சும்மா சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சர்வை பண்ணிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த அடங்காப்பிடாரி பொண்ணு எப்படியோ தன்னுடைய சிஇஓவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது, மலை மேல இருந்து தள்ளிவிட்ட தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னும் உயிரோடவே இருக்கானு. அதனால இவங்க தன்னுடைய முகத்தில் தேவையில்லாம ஸ்கிராச்சஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு தான் அந்த ஆபத்தில் சிக்கினதாகவும் அதுலேருந்து தான் தன்னுடைய சிஇஓ தன்னை காப்பாற்றினதாகவும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்ற எல்லா பொய்யையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா அந்த பொண்ணுடைய கண்ணில் பலார்னு அற விட்டுறாங்க. அதை அவங்க அப்பா கிட்டையுமே எப்படியோ சொல்லி கடைசியில் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ண வச்சிடறா இந்த பொண்ணு. அதுக்கப்புறமா இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படியோ சிஇஓவை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு முடிவு பண்றாங்க. தென் அதனால அந்த ஃப்ரெண்டுடைய கெட்டப்லயே சிஇஓ போய் மீட் பண்ண போறாங்க. தென் சிஇஓ வந்துட்டு நீ எனக்கு வயலின் ப்ளே பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றாரு. தென் இவங்களும் அவங்களுக்காக வயலின் செம்மையா ப்ளே பண்றாங்க. தென் அவங்க சிஇஓ விட்டு பிரியாம சிஇஓ கூடவே இருந்திருக்காங்க. தென் அடுத்த நாள் இந்த ஒரிஜினலான கல்யாண பொண்ணை வந்துட்டு நீங்க எங்களுக்கு வயலின் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி சர்வெண்ட் எல்லாருமே கேட்கும்போது அந்த பொண்ணு முடியவே முடியாது, எனக்கு வயலின் பண்ணலாம் தெரியாதுன்னு போய் சொல்லிடுறாங்க. தென் எனக்கு பதிலாக என்னுடைய மேடு இந்த வயலினை ப்ளே பண்ணி காட்டுவாங்கன்னு சொல்றாங்க. தென் அந்த மேடு வேற யாருமே கிடையாது, இவங்க மலைமையிலேருந்து தள்ளி விட்டாங்கல்ல அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நிறைய பேர் எங்களுடைய வீடியோவை பார்க்குறீங்க, பட் பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. அதனால எல்லாரும் மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. தென் இந்த மேட் பொண்ணும் வயலினை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் அப்பதான் சிஇஓ ரியலைஸ் பண்றாரு, ஏன்னா அன்னைக்கு வந்த பொண்ணும் இந்த பொண்ணும் ஒரே பொண்ணு தான். உடனே சிஇஓ அந்த பொண்ணு போய் சடனா ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, யார் நீ, ஒழுங்கு மரியாதை மாஸ்க் எடு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு மேல இருந்து வர பர்ஃபியூம் ஸ்மெல் தான் அன்னைக்கும் அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த பொண்ணை மாஸ்க் எடுக்க சொல்லி சிஇஓ ரொம்பவே கட்டாயப்படுத்துறாரு. அதனால அந்த பொண்ணு வேற வழி இல்லாம மாஸ்க் ரிமூவ் பண்ற போறாங்க.